ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அனைவருக்கும் சிவராத்திரி தின நல்வாழ்த்துகள். இன்று சிவராத்திரி நன்னாளில் திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய தேவாரத்தில் திரு அங்கமாலை திருப்பூந்துருத்தியில் பாடப்பட்டது. மெய்வடிவாய் உள்ள சிவபெருமானின் பேரன்பு பூண்டு சிவனடின் கீழ் பாடியது. இத்திருப்பாட்டில் தலை, கண், செவி, மூக்கு, வாய், மனம், கை, உடல் உறுப்புகளை கூறுவதால் திரு அங்கமாலை எனப்பட்டது. தலையே நீ வணங்கா தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனே தலையே நீ வணங்கா கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னே என் தோள் வீசி நின்றாடும் பீரான் தன்னை கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவழ எரி போல் மேனி பிராந்திரன் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ மூக்கே நீ முரளாய் முதுகாட்டுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை ஊறி போர்த்து தேவாய் காட்டகத்தாடும் பீரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நீமிர் பொன்சடை நின்மாலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தோழி கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பரம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தோழி ஆக்கையால் பயன் என்னரன் கோவில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கையால் பயனின் ஆள்களார் பயனின் கரை கண்டன் ஊரை கோவில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களார் பயனின் உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்தூரை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றாருளரோ இருமாந்திருப்பண்கோலோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு திருமானேந்தி தன் சேவடி கீழ் சென்றார் திருமான் திருப்பண்கோலோ தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே. இத்தேவாரத்தின் பொருளை பார்ப்போம். தலையே சிவபெருமானை வணங்குக. அப்பெருமான் தலைகளை மாலையாக கொண்டவர். நான்முகனின் தலையை பாத்திரமாக கொண்டு பிக்ஷைக்கு செல்பவர். அவரை தலையால் வணங்கி உய்வு பெறுவாயாக. கண்களே
இறைவனை கண்ணாரக் காணுங்கள். இப்பிரான் கடலில் தோன்றிய ஆலாகல விஷத்தை உண்டு நீலகண்டனாக விளங்குபவர். என் தோள்களையும் வீசி நின்று ஆடும் பேராற்றல் கொண்ட பெருமான். கண்ணே, இப்பெருமானை கண்டு மகிழ்க. செவிகளே, சிவன் என்னும் எம் இறைவனின் திருப்புகழையும் திரு அருட்செயல்களையும் கேட்பீராக. இறைவன் செம்சிவப்பு வண்ணத்தினன், தீயணைய திருமேனினன். இப்பிரான் பெரும் செயலை பிறர் கூற கேளுங்கள். செல்வத்துள் செல்வம் செவிசெல்வம் பொருள் சேர் புகழை கேட்டல் வேண்டும். மூக்கே, நீ இறைவனின் திரு ஐந்தெழுத்தை திருப்பெயரை தியானம் செய்யும் வழியில் ஒலித்து முரளுக. வாயே, வாழ்த்த வாய் தந்த ஈசனை வாழ்த்தி பேசு. அப்பிரான் யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டவர், விரித்தாடும் மயானத்தில் ஆடல் கொள்பவர். அப்பெருமானை வாயே வாழ்த்தி பேசு. நெஞ்சே, நீ இறைவனை நினைத்து போற்றுவாயாக. இப்பிரான் புள்ளிய சடைமுடியன் மணவாளன். நெஞ்சே, இவரை நீடு நினைத்து போற்று. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என போற்றுவாயாக. கைகளே, பெருமானை வணங்கி போற்றுக. நறுமணம் வீசும் மலர்களால் வழிபாடு செய்க. பாம்பினை அறையில் கட்டியவர் சிவநேயர். இப்பிரானை பலகாலமும் போற்றுக. பூக்கொண்டு பொன்னடி போற்று. கரம் குவிவார் உள்மகிழும் கூன் கழல்கள் வெல்க. இறைவன் உரையும் திருக்கோவிலை வலம் வர வேண்டும். மலர்கள் பறித்து கைகளால் மாலை தொடுத்து அணிவிக்க வேண்டும். மலர் தூவி அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யவில்லையே இந்த யாக்கையால் பெற்ற பயன்தான் என்ன? நீலகண்டத்தராக விளங்கும் இறைவனின் திருக்கோவில்கள் வலம் வர வேண்டும். அழகிய கோகரணம் என்னும் திருத்தலத்தை வலம் வர வேண்டும். அவ்வாறு வழிபடவில்லையெனில் கால்களால் பயன் என்ன? ஒன்றும் இல்லை. நமக்கு உற்றவர்கள் யாருளர்? உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது இறைவன் நன்றி நமக்கு யாருளர்? சிவபெருமானே நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர். இவரே குற்றாலத்தில் வரையும் கூத்தபிரான். உயிருக்கு துணையாக விளங்கும் ஈசன் நன்றி உயிர் நீங்கும் காலத்தில் வேறு எவரும் துணையாக நிற்க முடியாது. நம் தலை, கண், செவி, மூக்கு, வாய், நெஞ்சு, கை, உடல், கால் ஆகிய உறுப்புகள் கொண்டு இறைவனை வணங்கலும், அப்பிரான் புகழை செவி மடுத்தலும், உரைத்தலும், நினைத்தலும், மலர் தூவி மலர் வழிபாட்டினாலும் திருக்கோவிலை வலம் வருவதாலும் ஆகிய செயல்கள் பொருந்தும் நிலையில் பிறவியானது நல்ல தோற்றம் கொள்கிறது. இவ்வழியை இளைய மான்கன்றை கரத்தில் ஏந்தி விளங்கும் சிவனின் திருவடி மலரின் கீழ் இருக்கும் பெருமை நிகழ்கின்றது. இச்செயல் சிவகணங்களில் ஒருவராய் விளங்கும் நிலை வரும். இப்பெரும் பேற்றால் மும்மலங்கள் அகல பேரின்பம் பெருகும். அதனை நன்கு கழித்து மிக்க மகிழ்ச்சியில் அனுபவித்து எப்பொழுதும் இருப்பேன். திருமாலும் நான்முகனாலும் தேடி காண பெறாத தலைமையுடைய சிவபெருமானை அடியேன் தேடி கண்டு கொண்டேன். அவர் என் உள்ளத்தில் கோவில் கொண்டுள்ளார். இத்திருப்பாடலில் என்தான் உடம்பிற்கு தலையே பிரதானம். எனவே தலையிலிருந்து ஆரம்பிக்கிறார். சிவபெருமானிடம் பேரன்பு பூண்டு திருவடியின் கீழ் நல் தொண்டு ஆற்றி மடமமைத்து உழவார தொண்டாற்றி சிவனடியார்களுக்கு பணி செய்து சிவன் வரையும் திருத்தலங்களுக்கு சென்றும் உடல் உறுப்புகள் ஆற்ற வேண்டிய நிலைகளையும் கூறுகிறார். பிறகு தன் உள்ளத்தில் சிவபெருமானை தரிசிக்கிறார் திருநாவுக்கரசர். இப்படி பின்பற்றி கடைப்பிடித்து சிவத்தொண்டு புரிந்து சிவனடியார்களுடன் கூடி சிவனை போற்றி புகழ்ந்து பாடி சிவகதியை பெற முயல்வோமாக. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, மூவா நான்மறை முதல்வா போற்றி, போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.